நிவின்க்கும் யமுனாக்கும் வந்து பாலும் பழமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி 2 பேரும் கிளம்பி கொடுக்குறாங்க ஊட்டி விட சொல்லி. அதை பார்த்து நிவின் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து சமாதானப்படுத்தி வந்து ப்ளீஸ் நிவின் இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பண்ணி செய்ய வைக்கிறாரு நம்ம குமரன். நிவினுக்கு அப்படியே கோவமாக வருது. யமுனா பார்க்க வைத்தச்சலாக இருக்குது. அடுத்து வந்து நிவின் சொல்கிறாரு குமரன் கிட்ட நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்டு வந்து ஏன் கிளம்புறேன்றீங்க, இன்னும் ஃபார்மாலிட்டிஸ்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் முதல்ல கிளம்பணும் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. உடனே வந்து யமுனாவை பார்க்குறாங்க. உடனே வந்து குமரன் சொல்கிறாரு இல்லை நிவின் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இங்கே இருக்கட்டும், இங்கே இருங்க, நாளைக்கு கண்டிப்பாக ஒன்று அனுப்பிச்சிடு நிவின் அப்படின்னு சொன்னோன்னே இல்லைண்ணா நான் முக்கியமாக போகணும், எனக்கு வேலை இருக்குது, எனக்கு இங்கே இருக்கவே ஒரு டென்ஷனாக இருக்குது அப்படின்னு நிவின் சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தங்க சொல்லுங்கள், நாளைக்கு போக சொல்லுங்கள் அப்படின்னோடனே பார்க்குறாரு நிவின் வந்து காவேரியோட அம்மாவை. உடனே வந்து பார்த்துட்டு ப்ளீஸ் நிவின் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொன்னதால் அமைதியாக இருக்கார். சரி இவங்களை எங்கம்மா தங்க வைக்கிறது, இங்கே ரூமும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ காவேரி வராங்க. காவேரி வந்து நிவினை பார்த்துட்டு அப்படியே மனசு கஷ்டப்பட்டு உள்ளே போகிறாங்க. நிவின் பார்த்து முறைக்கிறாரு காவேரியை. அடுத்து வந்து காவேரி சொல்கிறாங்கம்மா இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் தங்கட்டுமா அவங்க 2 பேரும் அப்படின்னோடனே என்னடி சொல்கிறேன், உங்கள் வீட்டில் ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லைம்மா எங்கள் வீட்டில் தான் தங்க சொல்லி தாத்தா பாட்டியும் சொல்லிட்டாங்க, ஏன்னா இங்கே ரூம் இல்லைன்னு தெரியும்ல, அதனால் அங்கே தங்க சொல்லியிருக்காங்க, அது ஏற்பாடு எல்லாமே நாங்கள் பண்ணிடுறோமா, அங்கேயே தங்க சொல்லி இன்றைக்கி நைட்டு அப்படி சொல்கிறாங்க. சரிடி நிவின்கிட்ட யார் பேசுகிறது, எல்லாம் குமரன் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. குமரன் போய் நிவின் அது வந்து நிவின் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தங்கிட்டு நாளைக்கு போகலாம் நிவின் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து நிவின் பார்த்து பிறகு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இஷ்டத்துக்கும் உங்கள் இஷ்டத்துக்கு முடிவு எடுப்பீங்களா எல்லாமே, எனக்குலாம் யார் வீட்டில் தங்கத்தில் பிடிக்காது அப்படின்றாரு. உடனே வந்து ப்ளீஸுங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொன்னதால் நிவின் அமைதியாக இருக்கார். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து அங்கேருந்து வராங்க. வந்துட்டு வந்து நிம்மதி அடைகிறாங்க. அப்பா எங்க இங்கே தங்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், எல்லாம் ஏற்பாடு பண்ணிடலாம்ல, அதெல்லாம் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காவேரி அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. விஜய் பார்த்துட்டு காவேரி வந்து நான் உங்களை ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன், நீங்கள் எவ்வளோ நல்லவர்னு இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் உங்களை பற்றி ரொம்ப தப்பாக நினச்சிக்கிது, சாரிங்க, நீங்கள் எங்கே வந்து நிவின்க்கு ஹோப் கொடுத்ததால வந்து நிவின் கூட தான் என்னை சேர்த்து வைக்கணும்னு நினைப்பீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் என் தங்கச்சிக்கு வந்து வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க, அவள் பாவங்க, அவள் வந்து இந்த மாதிரி நிலைமையில அவளை காப்பாற்றிருக்கீங்க, இதுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது, சாரிங்க உங்களை ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாங்க. உடனே விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல, அப்படியே காவேரி இருக்க கட்டிக்கிறாரு. எனக்கு இது போதும் காவேரி, இப்போவாது என்னை புரிஞ்சுக்கிட்டல, என் மனசு உனக்கு புரியுதில்ல அப்படின்னு எனக்கு புரியுதுங்க அப்படி சொல்கிறாங்க. 2 பேரும் ரொம்ப நேரமாக அப்படியே கட்டிக்கிட்டு 2 பேரும் வந்து தண்ணறியாமல் இருக்காங்க. அடுத்து வந்து எங்க அம்மா வந்து அந்த ரூமை ரெடி பண்ண சொன்னாங்கல்ல அப்படின்னு, ஆமாம் காவேரி நம்ம போய் ரெடி பண்ணலாவா அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறாங்க. இங்கே வந்து தாத்தா பாட்டி வேறு ஏதாவது வேணுமாப்பா, எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம்ல அப்படின்னா ஒன்று ஒன்றா ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம், நைட்டு வந்து நம்ம வீட்டில் தான் அவங்க தங்க போகிறாங்க, அதான் நான் சொல்லிட்டேன்ப்பா சரின்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே சரி அதுக்கு என்ன ஏற்பாடு எல்லாமே பண்ணிவிடுங்க, அவங்க இங்கே தங்கட்டும், எத்தனை நாள் வேணால் இங்கே இருக்கட்டும், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்து ராகினிக்கு வயிறாக எரியுது, செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து தாத்தா கிட்டே பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க இதெல்லாம் நல்லாவே இருக்குது, அவங்க எதுக்கு இங்கே வந்து தங்கணும் அப்படின்றாங்க. அவங்க தங்கினா உனக்கு என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. அதுக்கு வந்து இல்லை அது இல்லை, அவங்களுக்குன்னு வீடு வாசல் இருக்குல்ல, எதுக்கு தேவையில்லாமல் இங்கே மற்றவங்களெல்லாம் எடுத்து இங்கே தங்க வைக்கணும், ஏமா அப்படி சொல்கிறேன், அவங்க யார் மற்றவங்க, காவேரியோட வந்து சொந்த தங்கச்சி இல்லை, அவங்களுக்கு வந்து அங்கே ரூம் வசதி பண்ணல, அதை இங்கே தங்க வைக்கிறோம், இதில் உனக்கு என்னம்மா பிரச்சனை அப்படி தாத்தா கேட்குறாரு. ஓவராக தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அங்கேருந்து போகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, நிவினுக்கும் யமுனாவுக்கும் வந்து ஃபஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ யமுனா வந்து நிவின் உள்ளே வெயிட் பண்ணிட்டுருக்காரு. யமுனா வந்து பால் சொம்போட உள்ளே வராங்க. உடனே வந்து நிவின் என்ன பண்ணுறாரு, கதவை தாப்பால் போடுறாரு. அதை பார்த்து யமுனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே வந்து உடனே அப்படியே வெக்கப்பட்டு நிற்கிறாங்க. உடனே அநியாயத்துக்கு வெக்கப்படுறியே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பால் சொம்பை வாங்குறாரு. ஓ பால், அதுக்கப்புறம் பழம்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் பூவெல்லாம் இருக்குது, என்ன பண்ணணும் யமுனா அப்படின்னு, என்னங்க நீங்கள் எப்படி கேட்குறீங்க அப்படின்றாங்க. வேற என்ன, நீ தானே இதையும் சொல்லணும், அப்போ நான் ஃபஸ்ட் நைட் உன் கூட கொண்டாடணும், அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவேன், ஓ தவறான முடிவுக்கு போயிடுவியா, அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்களாம் என்னை கார்னர் பண்ணுவாங்க, அப்புறம் நான் கண்டிப்பாக உங்க கூட ஃபஸ்ட் நைட் கொண்டாடியே ஆகணும், அந்த நிலைமைக்கு என்னை தள்ளுவேன் அப்படி தானே, இவ்வளோ பேசுகிறீங்க, வேற என்ன பேசுறது, என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க நிவின். அசிங்கப்படுத்துறேண்ணா, நீயே முதல்ல உனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, உனக்கு கேவலமால இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறதுக்கு உனக்கு அசிங்கமால ஃபஸ்ட் நைட் கொண்டாட வந்துட்டியே, உனக்கு அசிங்கமாகவே இல்லையா அப்படின்னு, ஏன் நிவின் இப்படிலாம் பேசுகிறீங்க, வேற என்ன பேசுறது, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை எங்கேயுமே, கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி அதுவும் உன் கூட சேர்ந்து வாழறதுக்கு வற்புறுத்துவியா, சீ கேவலமாக இருக்குது அப்படின்றாரு. காரி துப்புறாரு. உடனே வந்து ஏன் நிவின் இவ்வளோ பேசுகிறீங்க, நீ இவ்வளோ பேசக்கூடிய ஆள் இல்லையே, என்னது பேசக்கூடிய ஆள் இல்லையா, நீ பண்ண வேலைக்கு இதுக்கு மேலேயும் பேசலாம், இங்கே பார் என் கூட வாழணும்னு கனவுல கூட உனக்கு என்ன வரக்கூடாது, நீ என் பொண்டாட்டியும் கிடையாது, நான் உன் புருஷனும் கிடையாது, எல்லாருக்காகவும் நான் அமைதியாக இருக்கேன், அந்த அமைதியை பயன்படுத்தி என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்காத, புரியுதா அப்படின்றாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க யமுனா. இதோட முடியுது.